நீங்க எங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த மூலங்களை பார்க்கும்போது பக்கத்திலேயே ஜான் டேவிட்னு ஒருத்தரு துளிபாபாவை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. அது மனசுல நின்னுகிடுச்சு. ம் என்ன சொல்றாரு? அவருடைய சிரிப்பும் பயங்கரமான முகபாவனைகளும் அவரை ஒரு மந்திரவாதி போற காட்டின அப்படின்னு. ஆமா, ஒரே நேரத்துல ஒரு குழந்தையோட அப்பாவித்தனம், ஒரு ஞானியோட ஆழம், இதுதான் துளிபாபான்னு தோணுது. இன்னைக்கு நாம அவரோட போதனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமா, அந்த வர்ணனையே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா? கரெக்ட். குழந்தை, ஞானி, மந்திரவாதி, இதெல்லாம் எப்படி ஒரே ஆள்கிட்ட இருக்க முடியும்? அதுதான், இந்த அடையாளங்களை கடந்து ஒரு நிலையை பத்தி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம். துலிபாபாவோட போதனைகள் ஸ்ரீ ரமண மகரிஷியோட வழியில போறது. அதோட மையம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நான் யார்? அதுவேதான். சரி, அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி துலி பாபாவோட முதல் மேற்கோள் ஒன்னு இருக்கு. ரொம்ப மெதுவா ஒரு தியான மனநிலையில சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க. எல்லாம் ஒன்றுதான், நாம் அந்த ஒன்றுதான், நீங்களும் அந்த ஒன்றுதான், அந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நான் வேற, நீங்க வேற, இந்த மைக்ரோஃபோன் வேறன்னு தான் நம்ம அனுபவம் இருக்கு. அப்போ எல்லாம் ஒன்றுதான்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் அத்வைதம் சொல்ற முக்கியமான விஷயம். ஒரு நகை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. அங்க செயின், மோதிரம், வளையல்னு பல வடிவங்கள்ல பல பேர்ல நகைகள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தோட அடிப்படை என்ன? தங்கம். தங்கம். அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்குற எல்லா வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது ஒரே ஒரு பரம்பொருள். நாம அந்த தங்கத்தை மறந்துட்டு வெறும் வடிவங்களை மட்டும் பார்த்து ஏமாந்து போறோம். இந்த அறியாமை தான் பிரிவினையா உருவாக்குது. இல்ல, ஏற்கனவே இருக்கிற அந்த தங்கத்தை அடையாளம் கண்டுக்கிற மாதிரி தானா இந்த மூலங்கள்? அத பத்தி என்ன சொல்லுது? மிகச்சரியா சொன்னீங்க. துலிபாபா அதையே தான் சொல்றார். ஞானம் என்பது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு பட்டம் இல்ல, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பு. அப்போ ஏன் நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது? நம்ம மேல நாமளே அறியாமை, தப்பான நம்பிக்கைகள்னு ஒரு போர்வையை போத்தி வச்சிருக்கோம். ஞானம்ங்கிறது அந்த போர்வையை விளக்குறது மட்டும்தான். அடையறதுக்கு ஒன்றும் இல்ல, இழக்கிறதுக்கு தான் அறியாம இருக்கு. இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நடைமுறையில நம்ம எல்லாருக்கும் இது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நம்மள தடுத்து நிறுத்துற அந்த போர்வை என்ன? நிச்சயமா. இதுல ரெண்டு முக்கியமான தடைகளை பத்தி பேசப்படுது. ஒன்னு உலகப் பொருட்கள் மேல இருக்கிற ஆசை. சரி. இன்னொன்னு புலன் இன்பங்கள் மேல இருக்கிற பற்று. இந்த ரெண்டும் நம்ம மனச எப்பவும் வெளியவே இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு புது கால் வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், சுவையான உணவு சாப்பிடணும். ஆமா, நம்ம கவனம் முழுக்க வெளியிலே இருக்கு. இது நான்கிற தனிப்பட்ட உணர்வை இன்னும் அதிகமாக்குது. உள்ள திரும்பி பார்க்கவே நேரம் கொடுக்கறதில்ல. அப்போ இந்த வெளிய போற மனச உள்ள திருப்புறது தான் ஆன்மீக பயிற்சியா? மூலங்கள்ல மனோநாசம்னு ஒரு வார்த்தை வருது. ஸ்ரீ ரமணர் பயன்படுத்தின வார்த்தை. அப்படின்னா மனதை அழிப்பதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தை கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. மனச அழிக்கிறதுன்னா என்ன? நம்ம சிந்தனைகளை நிறுத்திடுறதா? நல்ல கேள்வி. இந்த வார்த்தைய நேரடி அர்த்தத்துல எடுத்துக்கிட்டா குழப்பம்தான் வரும். மனதை அழிப்பதுன்னா நம்ம மூளைக்கு ஏதோ பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. அப்போ ஒரு ஆத்துல வர்ற எல்லா தண்ணிக்கும் மூலம் ஒரு சின்ன ஊற்று மாதிரி நம்ம மனசுல வர்ற ஆயிரக்கணக்கான எண்ணங்களுக்கும் மூலம் எது தெரியுமா? நான்கிற எண்ணமா? கரெக்ட். அந்த நான்கிற ஒரே ஒரு எண்ணம் தான், அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். மனோநாசம்ங்கிறது அந்த நான்கிற ஊற்று. அது ஒரு தனிப்பட்ட ஊற்று இல்ல, அது ஒரு பெரிய சமுத்திரத்தோட ஒரு பகுதிதான அனுபவபூர்வமா உணர்றது. ஓ, அந்த மூலம் கரைஞ்சிட்டா அதிலிருந்து வர்ற மத்த எண்ணங்களும் தன்னால சக்தியை இழந்துடும். அதுதான் மனதை அழித்தல், அதாவது மனதின் தனித்தன்மையை அழித்தல். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. அந்த ஊற்ற தேடி போற பயணம்தான் நான் யார் விசாரணை. ஆனா பல வருஷமா வெளியே ஓடி பழகின மனச திடீர்னு உள்ள திருப்புறது சுலபம் இல்ல. நிச்சயமா இல்ல. இதுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுமா? இங்கேதான் குருவோட பங்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, துளிபாபாவோட போதனைகள்ல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான குரு என்பவர் உங்கள் அறியாமையையும் பற்றுகளையும் படிப்படியாக நீக்கும் உயிருள்ள சுயம். அதுல அந்த உயிருள்ளங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் போல. ரொம்ப முக்கியம். புத்தகம் படிக்கிறது மூலமா அறிவை பெறலாம். ஆனா நம்மளோட ஆழமான மனப்பதிவுகளை, அதாவது வாசனைகளை கரைக்க ஒரு ஞானியோட நேரடி இருப்பு, அவரோட சக்தி தேவைப்படுதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. ஒரு நிமிஷம், இங்கே ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு குருவை நம்புறது, அவங்க கிட்ட முழுசா சரணடைகிறதுங்கிறது பலருக்கும் ஒரு பெரிய தயக்கத்தை கொடுக்கும். புரியுது. நம்ம சுதந்திரத்தை இழந்துடுவோமா,
ஏமாந்துடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கு. இந்த மூலங்கள்ல சொல்ற முழுமையான சரணாகதிங்கிறத எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான சந்தேகம். சரணாகதிங்கிற வார்த்தை பல நேரங்கள்ல தவறா புரிஞ்சுக்கப்படுது. இது அடிமையா இருக்கிறது இல்ல. அப்போ வேற என்ன? ஒரு பெரிய புயல்ல நம்ம சின்ன படகை ஒரு பெரிய கப்பலோட கயிறு போட்டு இணைச்சிக்கிற மாதிரி இது கற்பனை பண்ணி பாருங்க. சரி. புயல்ல நம்ம படகை தனியா ஓட்டிட்டு போறதுதான் உண்மையான சுதந்திரமா, இல்ல அந்த பெரிய கப்பலோட நம்மளை இணைச்சிக்கிட்டு பாதுகாப்பா பயணிக்கிறது சுதந்திரமா? இரண்டாவது தான் புத்திசாலித்தனம். அதுதான். இங்க சரணாகதிங்கிறது நம்மளோட சின்ன நான், நம்மளோட அகங்காரங்கிற படகை குருங்கிற அந்த பெரிய கப்பலோட இணைக்கிறது தான். நம்ம கட்டுப்பாட்டை கொஞ்சம் விட்டு கொடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது. கோவம், பயம் போன்ற புயல்கள் நம்மள தாக்குறது குறையுது. வாவ்! அந்த கப்பல் படகு உதாரணம் இந்த சரணாகதிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அப்போ நம்மளோட சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருமா? நிச்சயமா. அதுதான் அதோட நோக்கம். நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும், நம்ம ஆசைகள், கவலைகள், அகங்காரம் எல்லாத்தையும் குருவோட கால்ல வச்சுட்டு நாம சுதந்திரமா இருக்கலாம். இது ஒரு செயலற்ற நிலை இல்லையா? இல்லவே இல்ல. இது ஒரு தீவிரமான உள்மன செயல். இந்த சரணாகதிக்கு துலி பாபாவோட வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, அத பத்தி சொல்லுங்க. மூலங்கள்ல அவருடைய ஆரம்பகால வாழ்க்கைய பத்தி சில குறிப்புகள் இருக்கு. 1930ல திருமந்திர நகர்ல பிறந்தார். ஆமா, அது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இதனால சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த பயிற்சி கிடைச்சது. நான் என்னுடையதுங்கிற உணர்வு எவ்வளவோ தவறானதுன்னு அவருக்கு சிறு வயதிலேயே கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட விளைவ அவரோட பேச்சிலேயே பார்க்கலாம் சொல்றாங்க. ஆமா, அவர் தன்னை பத்தி பேசும்போது நான்னு சொல்ல மாட்டாராம். இது அல்லது நாம்னு தான் சொல்லுவாராம். இது அகங்காரம் கரைஞ்ச நிலையோட ஒரு நேரடி அறிகுறி இல்லையா? தன்னோட தனிப்பட்ட அடையாளத்தை அவர் முழுசா எழுந்திருக்கார். நிச்சயமா. 16 வயசுலயே பற்றின்மை, சரணாகதின்னு முழுசா அந்த பாதைக்கு வந்துட்டாருன்னு படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வாழ்க்கை முழுக்க அந்த ஒரே ஒரு உண்மைய உணர்றதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் ஜான் டேவிட் ரிடுவிச்சா இந்த சக்தி வாய்ந்த இருப்பும் குழந்தைத்தனமும் அவரிடம் வெளிப்பட்டிருக்கு. யாருக்குள்ள அகங்காரம் இல்லையோ அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. அதே நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆழமான ஞானமும் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ இந்த நான் யார் விசாரணை, சரணாகதி, குருவோட வழிகாட்டுதல், இந்த முழு பயணத்தோட இறுதி கட்டம் என்ன? எல்லாம் ஒண்ணுதான்னு வெறும் அறிவா புரிஞ்சுக்கிறது இல்லாம அனுபவமா உணர்றது தானே? இந்த இரட்டைத்தன்மையற்ற யதார்த்தம் பத்தி மூலங்கள் என்ன சொல்லுது? அதுதான் உச்சகட்ட நிலை. நம்ம பார்க்கிற வேறுபாடுகள் எல்லாமே மாயைன்னு புரியுறது. பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கும் செயல், இந்த மூணும் ஒன்னா கலந்துடுற ஒரு நிலை. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்க ஒரு அழகான பூவை பார்க்கறீங்க. அங்க நீங்க பார்ப்பவர், பூ பார்க்கப்படும் பொருள், உங்க பார்வை, பார்க்கும் செயல்னு 3 விஷயம் இருக்கு. ஆமா. ஆனா அந்த உச்சகட்ட நிலையில இந்த 3க்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீங்களே அந்த பூவா, அந்த பூவே நீங்களா இருக்கிற ஒரு அனுபவம். இத விளக்குறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? துலிபாபாவே இத ரொம்ப அழகா ஒரு மேற்கோள்ல சொல்றாரு இல்லையா? ஆமா, அதுதான் இந்த எல்லா போதனைகளோட சாராம்சம். அவர் சொல்றார், மனம் இனி பார்ப்பவரையும் பார்ப்பதையும் பிரிக்காத போது, பார்ப்பவர் பார்ப்பதாக மாறும்போது, நான் என்ற தவறான உணர்வு கரைந்துவிடும். அந்த நான் கரைஞ்சதுக்கு அப்புறம் பின்னர் ஒன்று மட்டுமே எஞ்சியிருக்கும். தூய்மையான, காலமற்ற, சுதந்திரமான அந்த ஒரு அனுபவத்தை நோக்கிதான் இந்த முழு பயணமும். இந்த உரையாடல் முழுக்க நாம பார்த்த விஷயங்கள், இது ஒரு ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லாம அன்றாட வாழ்க்கையில அமைதியை தேடுற எல்லாருக்குமே ஒரு விதத்துல பயன்படும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. முக்கியமா நாம யாருங்கிற கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கிறது, நம்மளோட அகங்காரத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது, இதெல்லாமே மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உண்மைதான். இது ஒரு மதத்தை பத்தினதோ ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை பத்தினதோ மட்டும் இல்ல. இது மனித உணர்வோட ஆழத்தை புரிஞ்சிக்கிற ஒரு முயற்சி. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. துலிபாபா சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றுதான்ங்கிறத ஒரு வினாடி உண்மையா நம்பி பாப்போம். அப்படி நம்பினா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, நம்ம பிடிக்காதவங்க கிட்ட கூட நம்ம பழகுற விதத்துல ஏதாவது மாற்றம் வருமா? அந்த இன்னொருத்தர் உண்மையில நம்மளோட ஒரு பகுதிதான்னு உணர்ந்தா நம்மளோட கோவம், பொறாமை எல்லாம் என்ன ஆகும்? இத சும்மா யோசிச்சு பாருங்க.